ஸோ நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து எம்சி வந்து பிஃபோர் அண்ட் ஹேண்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஷேர் பண்ணா அவுட்புட் கேன் கெட் மச் மோர் பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ, அது நீங்க மொதவே சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு அந்த காஸ்டியூம் ஏத்த மாரி உங்களுக்கு ஒரு லுக் குடுப்பாங்க அவங்க. ஸோ, கண்டிப்பா உங்களோட காஸ்டியூம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஈவென்ட்ட என்ன மாரி ஈவென்ட் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ, ஒரு சில இடத்துலலாம் வந்து கிராமத்து லுக் மாரிலாம் குடுக்க சொல்லுவாங்க. ஸோ, அஃப்கோர்ஸ் அவங்க அதுக்கு அந்த சாரி தெரபிஸ்ட் வந்து கண்டாங்கி கட்ட தெரியிற ஆளா இருக்கணும். ஸோ, அந்த மாதிரி எல்லாம் நீங்க மொதவே சொன்னா மட்டும் தான் அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர்டா வருவாங்க. இல்லன்னா அவங்க செப்பரேட்டா ஒரு சாரி தெரபிஸ்ட்ட கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாரி ஹேர் கூட சைடு கொண்டு வச்சு, அது அஃப்கோர்ஸ் அப்படிதானே ஒரு இருக்கணும். பொங்கல் தீம் அந்த மாதிரிலாம் பொங்கல் இருக்கும்போதோ தீம், கிராமத்து தீம் அதெல்லாம் இப்ப பண்றாங்க. நான் யா யா ரீசென்ட்டா நான் கண்டிப்பா. பார்த்தேன். அந்த 90ஸ் ஒரு ஃபன் மாரியே ஒரு ஈவென்ட்ல வெட்டிங்ல நான் ம். பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த கிராமத்து செட்டப்ல எல்லாம் அந்த சாக்லேட்ஸ் வைக்கிறது. அதெல்லாம் பார்க்குறப்போ அங்க ஒரு எம்சிய தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் ஐ அம் சேயிங் திஸ். ஆ ஸோ அத நீங்க ப்ரையாரா இதெல்லாம் சொல்லணும். உங்க காஸ்டியூம் சொல்லுங்க, உங்க ஈவென்ட் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாரி லுக் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்றதையும் சொல்லுங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன டைப் ஆஃப் மேக்கப் நீங்க வேணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஈவென்ட்னா ஹெச்டியே ஓகே. இது ஒரு 4, 5 ஹவர்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகக்கூடாது. ம். நான் வந்து லைம் லைட்டா இருப்பேன் அந்த ஈவென்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்க டெஃபினட்டா வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் போலாம். ஸோ அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணலாம்.